நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் 17வது தேர்வு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 16 தேர்வுகள், அதாவது 1050 வினாக்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த டெஸ்ட்லாம் பார்க்கலாம் பாருங்கள். 10th சோசியலில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க 90 முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கான கொஸ்டின், அதாவது PDF என்ன டெலிகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பாருங்க, 1056வது வினா. சென்னை வாசிகள் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? ஆண்டு பார்த்திங்கன்னா 1852ஆம் ஆண்டு. 1862 பார்த்திங்கன்னா செயல் இருந்திருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்டது 1852. அடுத்த வினா பாருங்கள். சென்னைக்கு அருகே உதயவனம் என்னும் இடத்தில் யாருடைய தலைமையில் சத்தியாகிரகிகள் முகாம் அமைத்தனர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர ராவ் தலைமையில் உதயவனம் என்னும் இடத்துல சத்தியாகிரகிகள் முகாம் அமைத்தனர். அடுத்த வினா பாருங்கள். 1926 தேர்தலுக்கு பின் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யார்? 1926. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் இருந்திருக்கும். ஸோ 1926 தேர்தலுக்கு பின் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சுப்பராயன். அடுத்த வினா பாருங்கள். 1929 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான காங்கிரஸ் மாநாடு இது. 1929 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஸோ இந்த காங்கிரஸ் மாநாடோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா பூரண சுயராஜ்யம். ஸோ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். பூரண சுயராஜ்யத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. அடுத்த வினா பாருங்கள். முத்துசாமி எப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்? முத்துசாமி எப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1877. அடுத்த வினா பாருங்கள். தி இந்து பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தி இந்து பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1878. ஸோ இந்த பத்திரிகை தொடங்கப்பட்ட காரணம் பார்த்தீங்கன்னா இவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டது தான். ஸோ அந்த டைமில் ஆங்கில பத்திரிகைகள் தான் இவருக்கு எதிராக நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற பத்திரிகை இது இந்தி பத்திரிகை. தொடங்கப்பட்டது 1878. அடுத்த வினா பாருங்கள். 1062வது வினா. சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிக அளவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் யார்? சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிக அளவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, வணிகர்கள். ஸோ சங்கம் தொடங்கப்பட்டது பார்த்தோம் 1852 தொடங்கப்பட்டது. அதிக அளவு இடம்பெற்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா வணிகர்கள். அடுத்து பாருங்கள். 63வது வினா. சென்னை வாசிகள் சங்கத்தின் நோக்கம் என்ன? சென்னை வாசிகள் சங்கத்தின் நோக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது. ஆப்ஷன் பி, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது இதன் நோக்கம். ஸோ அதிக அளவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் வணிகர்கள். ஸோ அதனால் இவங்களோட கோரிக்கை பார்த்திங்கன்னா வரிகளை குறைக்க கோரிக்கை. 64 பாருங்கள். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்திற்காக முன்வகுத்து வந்த 1000 தொண்டர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் எத்தனை பேர்? ஸோ இந்த வேதாரண்யம் சத்தியாகிரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 1000 பேர் ஸோ முன்னூற்று வந்திருக்காங்க. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 100 பேர். அடுத்த என்ன பாருங்கள். இது ரிலேட் பண்ணி தான். வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் உப்பு சட்டத்தை எத்தனை நபர்கள் மீறினர்? ஸோ 1000 பேர் பார்த்திங்கன்னா முன்வகுத்து வந்தனர். அதில் பார்த்திங்கன்னா 100 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த 100 பேரில் எத்தனை பேர் உப்பு சட்டத்தை மீறினர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 12 பேர். அடுத்த என்ன பாருங்கள். 66. 1937 சென்னை மாகாண தேர்தலில் படுதோல்வி அடைந்த எதிர்க்கட்சி எது? 1937 சென்னை மாகாண தேர்தலில் படுதோல்வி அடைந்த எதிர்க்கட்சி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீதி கட்சி. ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணலாம். 1935 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய அரசு 1935 பார்த்திங்கன்னா நமக்கு இந்திய அரசு சட்டம் வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மாகாணங்களில் இரட்டையாட்சி போய் சுயாட்சி வந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஃபஸ்ட் டைம் போட்டிகிட்ருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீதி கட்சி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் போட்டிட்டு 1937 பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். படுதோல்வி அடைந்த கட்சி பார்த்திங்கன்னா நீதி கட்சி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீதி கட்சி தான் இருந்திருக்கும். அடுத்து என்ன பாருங்கள். 67. வஉசியின் இரு கப்பல்களின் பெயர் என்ன? வஉசியின் இரு கப்பல்களின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, காளியா மற்றும் லாபோ. 68வது வினா. சுதேசமித்திரன் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? சுதேசமித்திரன் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? நாளிதழ்.
ஆன்சர் ஆப்ஷன் பி 1899ஆம் ஆண்டு. ஸோ தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1891, நாளிதழாக மாறியது 1899. 69வது வினா, ராஜாஜி மதுவிலக்கை எங்கு அறிமுகம் செய்தார்? ராஜாஜி மதுவிலக்கை எங்கு அறிமுகம் செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சேலம். சேலத்தில் அறிமுகம் செய்தார். அடுத்த வினா பாருங்கள் 70. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்டதாக மக்கள் கருதியது கேட்டிருக்காங்க. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தி திணிப்பு. ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம், இந்தி திணிப்பு. அடுத்து நான் பாருங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையில் மரணம் அடைந்த போராட்டக்காரர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தாளமுத்து மற்றும் நடராஜன். அடுத்த வினா, இந்திய எதிர்ப்பு போராட்ட ஊர்வலம் திட்டமிடப்பட்ட இடம் எது? இந்திய எதிர்ப்பு போராட்ட ஊர்வலம் திட்டமிடப்பட்ட இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருச்சி டு சென்னை வரை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் திருச்சியிலிருந்து சென்னை வரை. அடுத்த வினா பாருங்கள் 73. அன்னி பெசன்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரான ஆண்டு எது? அன்னி பெசன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. அன்னி பெசன்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரான ஆண்டு எது? ஆன்சர் 1917. ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 4 பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அன்னி பெசன்ட் டாபிக் நல்லா பார்த்துங்க. 1917 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரான ஆண்டு அன்னி பெசன்ட் 1917. அடுத்து என்ன பாருங்கள், 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூட்பாலை வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றவர் யார்? 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூட்பாலை வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வ.உ.சி. அடுத்த வினா பாருங்கள் 75வது வினா, பிபின் சந்திரபால் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடியதற்காக கைது செய்யப்பட்ட தமிழக தலைவர்கள் யார்? பிபின் சந்திரபால் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடியதற்காக கைது செய்யப்பட்ட தமிழக தலைவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி சுப்பிரமணிய சிவா மற்றும் வ.உ.சி. ஸோ கொண்டாடிய இரட்டை ஆயுள் தண்டனை இந்த வ.உ.சி கொடுப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள் 76. பாரதியார் ஆங்கிலேயர் அளித்த சிறை தண்டனையை தவிர்க்க சென்ற இடம் எது? பாரதியார் ஆங்கிலேயர் அளித்த சிறை தண்டனையை தவிர்க்க சென்ற இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி. அடுத்த வினா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக காவல்துறை கண்ணில் படாமல் காமராசர் தப்பிய ரயில் நிலையம் எது? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக காவல்துறை கண்ணில் படாமல் காமராசர் தப்பிய ரயில் நிலையம். ஸோ பம்பாய் போயிட்டு வந்திருப்பார் 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ பம்பாயிலேருந்து வரும்போது காமராசர் தப்பிய ரயில் நிலையம். ஆன்சர் ஆப்ஷன் டி அரக்கோணம். அடுத்து என்ன பாருங்கள், தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கத்துடன் துவங்கப்பட்ட அமைப்பு எது? தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கத்துடன் துவங்கப்பட்ட அமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை மகாஜன சபை. அடுத்த வினா பாருங்கள், சென்னை மகாஜன சபையை தோற்றுவித்தவர்கள் யார்? சென்னை மகாஜன சபையை தோற்றுவித்தவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா. அடுத்த வினா, ஜி சுப்பிரமணியம் தமிழில் தொடங்கிய தேசிய பருவ இதழின் பெயர் என்ன? ஜி சுப்பிரமணியம் தமிழில் தொடங்கிய தேசிய பருவ இதழின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி சுதேசமித்திரன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1891 முன்னாடி பார்த்துருந்தோம். தொடங்கப்பட்ட ஆண்டு 1891. இது பார்த்தீங்கன்னா நாளிதழாக மாறிய ஆண்டு. ஸோ பருவ இதழிலிருந்து நாளிதழாக மாறியது 1899. ஸோ இதுவும் முன்னாடி பார்த்துருந்தோம். அடுத்து என்ன பாருங்கள், சுதேசி இயக்கத்தில் தமிழ்நாட்டில் பங்காற்றிய முக்கிய தலைவர்களில் மாறுபட்ட ஒருவரை கண்டறி. ஸோ இதில் மாறுபட்ட ஒருவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மு வரதராசனார். பேலன்ஸ் பாருங்கள், வ.உ.சி, பாரதியார், சர்க்கரையார். ஸோ இவங்களாம் முக்கிய பங்காற்றியவர்கள் சுதேசி இயக்கத்தில் தமிழ்நாட்டில். அடுத்த வினா, சுதேசி இயக்கத்தின் போது சென்னைக்கு வந்த தீவிர தேசியவாதத்தின் தலைவர் யார்? சுதேசி இயக்கத்தின் போது சென்னைக்கு வந்த தீவிர தேசியவாதத்தின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பிபின் சந்திரபால். அடுத்த வினா, தி இந்து சுதேசமித்திரன் பத்திரிகைகள் எந்த பத்திரிகை தொடங்குவதற்கு ஊக்கமளித்தன? தி இந்து சுதேசமித்திரன் பத்திரிகைகள் எந்த பத்திரிகை தொடங்குவதற்கு ஊக்கமளித்தன? ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரி. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி. அடுத்த வினா, சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அனந்தாச்சார்லு. ஸோ முதல் தலைவர் பார்த்தீங்கன்னா ரங்கையா, செயலாளர் அனந்தாச்சார்லு. தொடங்கினரும் இவங்க 2 பேரும் தொடங்கியிருப்பாங்க, 3 பேர் தொடங்கியிருப்பாங்க. வீரராகவாச்சாரி, ரங்கையா, அனந்தாச்சார்லு. முதல் செயலாளர் அனந்தாச்சார்லு, ரங்கையா முதல் தலைவர். அடுத்து என்ன பாருங்கள், சென்னை மகாஜன சபையின் முக்கிய கோரிக்கைகளில் பொருந்தாத ஒன்று எது? சென்னை மகாஜன சபையின் முக்கிய கோரிக்கைகளில் பொருந்தாத ஒன்று எது?
ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா பொருந்தாது. குடிமை பணி தேர்வுகளை நிராகரிப்பதுன்னு இருக்குது, பொருந்தாது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா குடிமை பணி தேர்வு இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்த கோரிக்கை வைத்திருப்பாங்க. லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடவும் கோரிக்கை வைத்திருப்பாங்க. வரிகளை குறைக்க கோரிக்கை. இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்க கோரிக்கை. அடுத்த வினா, எந்த சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பெரிய பிணைத்தொகை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1910 பத்திரிகை சட்டம். அடுத்த வினா, சென்னை மாகாணத்தின் பகுதியான ராயலசீமா தற்போது உள்ள மாநிலம் எது? ஸோ சென்னை மாகாணம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பகுதியில் உள்ளடக்கியிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ராயலசீமா இந்த பகுதி எந்த மாநிலத்தில் இருக்குது கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆந்திரா மாநிலம். ஸோ பிரித்திருப்பாங்க. ராயலசீமா தற்போது உள்ளது ஆந்திரா. அடுத்த வினா, பிராமணர் அல்லாதோர் நலன்களை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தென்னிந்திய நல உரிமை சங்கம். 89வது வினா, தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1916 நவம்பர் 20ஆம் தேதி தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. 90வது வினா, இந்தியா ஒரு தேசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்தியா ஒரு தேசம் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட். ஸோ அன்னி பெசன்ட் பற்றி ஒரு கேள்வி நல்லா பார்த்துக்குங்க, எக்ஸாம்பிள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியா ஒரு தேசம் அன்னி பெசன்ட். அடுத்த வினா, இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கும் முன்பே மிதவாத தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டங்களில் ஒன்றியது? இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கும் முன்பே 1885 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிதவாத தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டங்கள் ஒன்றியது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1884 பிரம்மஞான சபை கூட்டம். ஸோ பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் தலைமையில் இருந்திருக்கும் பிரம்மஞான சபை கூட்டம். அடுத்து என்ன பாருங்கள், 1884 பிரம்மஞான சபை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் மாறுபட்ட ஒருவரை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் டி மாறுபட்டவர் கோகலே. பேலன்ஸ் பாருங்கள், தாத்தாபாய் நவரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, சுப்பிரமணியம். அடுத்து என்ன பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி 1887. ஸோ 85 பார்த்தீங்கன்னா முதல் கூட்டம், 2வது கூட்டம் 86, 3வது கூட்டம் 87. அடுத்து என்ன பாருங்கள், 94வது வினா, நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை எவ்வாறு விமர்சித்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிராமணர்களின் இயக்கம். ஸோ இந்த நீதி கட்சி பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் தான் திராவிடர்களாக ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. தன்னாட்சி இயக்கம் பார்த்திங்கன்னா 1916 அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்னி பெசன்ட் வந்து அதில் வந்து பிராமணர்கள் அதிகமாக இருக்கனால இந்த நீதி கட்சி பார்த்திங்கன்னா பிராமணர்களின் இயக்கம் அப்படின்னு தன்னாட்சி இயக்கத்தை விமர்சிக்கும். அடுத்து என்ன பாருங்கள், நீதி கட்சி தேர்தலில் முதலில் போட்டியிட்ட ஆண்டு எது? நீதி கட்சி தேர்தலில் முதலில் போட்டியிட்ட ஆண்டு எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1920ஆம் ஆண்டு நீதி கட்சி முதல் தேர்தலில் போட்டியிட்டது. அடுத்து என்ன பாருங்கள், 1920 தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிட்டது? 1920 தேர்தலில் நீதி கட்சி போட்டியிட இடங்கள் எத்தனை? சரியான பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 98 இடங்கள். 98ல் பார்த்திங்கன்னா 63 இடங்களை வெற்றி பெற்றிருப்பாங்க. அடுத்து என்ன, திராவிடர் சங்க தங்கும் விடுதி எப்போது நிறுவப்பட்டது? திராவிடர் சங்க தங்கும் விடுதி நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1916 ஜூன் மாதம். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நிறுவப்பட்டிருக்கும். 1916 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நிறுவப்பட்டிருக்கும். 1916 ஜூன் மாதம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திராவிடர் சங்க தங்கும் விடுதி நிறுவப்பட்டிருக்கும். அடுத்து என்ன, சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி 1912ஆம் ஆண்டு. அடுத்து வினா, பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேற முக்கிய காரணம் என்ன? பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேற முக்கியமான காரணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி சேரன்மாதேவி குறுக்குல பிரச்சனை. அடுத்த வினா, தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்குவதற்கு ஒரு கூட்டம் எங்கு கூட்டப்பட்டது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்க கூட்டம் எங்கு கூட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை விக்டோரியா பொது அரங்கம். அடுத்த வினா, வஉசி எந்த நகரங்களுக்கு இடையே கப்பல் போக்குவரத்தை ஏற்படுத்தினார்? வஉசி எந்த நகரங்களுக்கு இடையே கப்பல் போக்குவரத்தை ஏற்படுத்தினார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தூத்துக்குடி டு கொழும்பு. அடுத்து என்ன பாருங்கள், திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணிதிரட்டியவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சுப்பிரமணிய சிவா மற்றும் வஉசி. அடுத்த வினா, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பேர்களில் சென்னையை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் ஆப்ஷன் சி 22 பேர். அடுத்த நபர்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டத்தில் கலந்து கொண்ட 607 பேர்களில் சென்னையை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? 607 பேரில் பார்த்தீங்கன்னா 322 பேர் சென்னையை சார்ந்தவர்கள்.
சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, ஸோ அதுலேருந்து சில பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் இருக்கும். 362 பேர் 3வது கூட்டம். அடுத்த வினா, தமிழ்நாட்டை சார்ந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ், பாரிஸ். அடுத்த வினா, பாண்டிச்சேரியில் இருந்து வெளியான புரட்சிவாத செய்தித்தாள் எது? பாண்டிச்சேரியில் இருந்து வெளியான புரட்சிவாத செய்தித்தாள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். இந்தியா, விஜயா, சூரியோதயம். அடுத்த வினா, 1910 யாருடைய வருகைக்கு பின் பாண்டிச்சேரியில் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன? ஆன்சர் ஆப்ஷன் சி, அரவிந்த் கோஷ் மற்றும் வி சுப்பிரமணியனார். அடுத்து என்ன பாருங்கள், பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார்? பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலகண்ட பிரம்மச்சாரி. அடுத்த வினா, வாஞ்சிநாதன் எந்த மாவட்ட கலெக்டரை சுட்டுக் கொன்றார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர். அடுத்த வினா, நீல் சிலை அகற்றும் போராட்டத்தின் போது சென்னை வருகை புரிந்த முக்கிய தேசியவாதி யார்? ஸோ ரொம்ப முக்கியமான வினா இது. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நடைபெற்றிருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சென்னை வருகை புரிந்த முக்கிய தேசியவாதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காந்தி. அடுத்த வினா, உப்பு சத்தியாகிரகம் சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற இடம் எது? உப்பு சத்தியாகிரகம் சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருச்சிராப்பள்ளி தொடங்கி வேதாரண்யம் வரை. திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகம். அடுத்த வினா, உப்பு சத்தியாகிரகம் திருச்சியில் எப்போது தொடங்கியது? உப்பு சத்தியாகிரகம் திருச்சியில் எப்போது தொடங்கியது? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வினா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1930 ஏப்ரல் 13. ஸோ அங்கே மேலே காந்தி பார்த்தீங்கன்னா 1930 மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுலேருந்து ஒரு மாதம் தள்ளி தான் ராஜாஜிங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் திருச்சியில் 1930 ஏப்ரல் 13. அடுத்து என்ன பாருங்கள், உப்பு சத்தியாகிரக யாத்திரை வேதாரண்யத்தை எப்போது அடைந்தது? இதுவும் ரொம்ப முக்கியமான வினா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1930 ஏப்ரல் 28. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13, முடிந்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28. 12 நபர்கள் உப்பு சட்டத்தை இங்கே மீறியிருப்பாங்க. ஸோ முன்னாடி பார்த்தோம்னா 1000 நபர்கள் பார்த்தீங்கன்னா முன்னோட்டு வந்திருப்பாங்க. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 100 பேர், மீறினவங்க பார்த்தீங்கன்னா 12 பேர். 1930 ஏப்ரல் 28. அடுத்த வினா, ரவுலட் சட்டத்தை எதிர்க்கும் விதமாக காந்தி மெரினா கடற்கரையில் உரையாற்றிய நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1919 மார்ச் 18. அடுத்த வினா, கருப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் எப்போது கடை அடைப்புகளும் வேலைநிறுத்தமும் நடைபெற்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1919 ஏப்ரல் 6. ஸோ காந்தி உரையாற்ற நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 18. போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது ஏப்ரல் 6. அடுத்த வினா, கருப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட சபை எது? கருப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட சபை. ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்தியாகிரக சபை. அடுத்த வினா, 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? ரொம்ப இதுவும் முக்கியமானதான். 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சோமயாஜுலு. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா காந்தி வருகை புரிந்திருப்பார். கடைசியாக பார்த்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் 1937 பார்த்தீங்கன்னா இந்த நீல் சிலை அகற்றப்பட்டிருக்கும். அடுத்த வினா, சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் சென்னையில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் சென்னையில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்தியமூர்த்தி. ஸோ பார்த்தீங்கன்னா காமராஜரோட அரசியல் குரு. அடுத்த வினா, சைமன் குழு சென்னைக்கு வந்த நாள் எது? இதுவும் முக்கியமானதான். சைமன் குழு சென்னைக்கு வந்த நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1929 பிப்ரவரி 18 சென்னைக்கு வருகை புரிந்திருப்பாங்க. அடுத்து என்ன பாருங்கள், 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம். ஸோ இந்த ஆண்டுகள் பார்த்துக்குங்க, அது எங்கே நடைபெற்றது அதுவும் பார்த்துங்க. சென்னையில் நடைபெற்றிருக்கும். 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. இது பார்த்திங்கன்னா பூரண சுயராஜ்யம். ஸோ இலக்காக வைத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு, பூரண சுயராஜ்யம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அடுத்து என்ன, சென்னை திராவிடர் கழகத்தின் செயலர் யார்? சென்னை திராவிடர் கழகத்தின் செயலர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சி நடேசனார். அடுத்த வினா, திராவிடர் சங்க தங்கும் விடுதி யாருக்காக நிறுவப்பட்டது? திராவிடர் சங்க தங்கும் விடுதி யாருக்காக நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிராமணர் அல்லாத மாணவர்கள். அடுத்த வினா, திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நடேசனார்.
அடுத்து என்ன பாருங்கள், 1924 நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரானவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பனகல் அரசர். அடுத்த வினா, தமிழகத்தில் எப்போது சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்க முடிவு செய்யப்பட்டது? தமிழகத்தில் எப்போது சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்க முடிவு செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1921 நவம்பர் மாதம். அடுத்த வினா, பிராமணர் அல்லாதோர் நலனுக்காக நீதி கட்சி எடுத்த நடவடிக்கைகளில் தவறான ஒன்றை கண்டறி. ஸோ இது ரொம்ப முக்கியமான வினா இது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா தவறான ஒன்று. குலக்கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது என்பது தவறானது. பணியாளர் தேர்வு குழு நிறுவப்பட்டது சரி. வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு சரி. தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது சரி. மதிய உணவு திட்டம் தொடங்கியது சரி. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க, நீதி கட்சி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த வினா, புரட்சி குற்ற சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் யார்? புரட்சி குற்ற சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ரவுலட். அடுத்த வினா, ரவுலட் சட்டத்தை எதிர்க்கும் விதமாக 1919 மார்ச் 18 காந்தியடிகள் எங்கு உரையாற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மெரினா கடற்கரை, 1919 மார்ச் 18. அடுத்த வினா, ஜார்ஜ் ஜோசப் பிறந்த இடம் எது? ஜார்ஜ் ஜோசப் பிறந்த இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, செங்கனூர். அடுத்த வினா, ஜார்ஜ் ஜோசப் எங்கு வசித்தார்? ஜார்ஜ் ஜோசப் எங்கு வசித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரை. அடுத்த வினா, தமிழகத்தில் கிலாபத் மாநாடு நடைபெற்ற இடம் எது? தமிழகத்தில் கிலாபத் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை மற்றும் ஈரோடு. அடுத்த வினா, தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பெரியார் மற்றும் ராஜாஜி. அடுத்த வினா, முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, யாகூப் ஹசன். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் எங்கு வரிகுடா இயக்கம் நடைபெற்றது? தமிழ்நாட்டில் எங்கு வரிகுடா இயக்கம் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தஞ்சாவூர். அடுத்த வினா, உதயவனத்தில் முகாம் அமைத்தவர்களை கைது செய்ததற்காக காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்ட நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1930 ஏப்ரல் 27. அடுத்த வினா, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ருக்மணி லட்சுமிபதி. அடுத்த வினா, 1932 ஜனவரி 26 அன்று புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாஷ்யம். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது எது? ஸோ ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கள்ளுக்கடை மறியல் போராட்டம். அடுத்த வினா, ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பின் தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புபவர்களாக பார்க்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சத்தியமூர்த்தி சீனிவாசனார். அடுத்து பாருங்கள், கடைசி வினா, 1926 சென்னை மாகாண தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுயராஜ்ய கட்சி. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து ஒரு பிரிவினர் தான் வந்திருப்பாங்க சுயராஜ்ய கட்சியில். 1923 கட்சி ஸ்டார்ட் பண்ணது 1923 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று நீதி கட்சி பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கும், சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா 1937 காங்கிரஸ் வந்திருக்கும். ஸோ முழுசாக வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ 90 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 90 கொஸ்டினுக்கு டெலிகிராமில் உங்கள் மார்க் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க.